ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு நல்ல மாஸ்டருக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ரொம்ப பீக்கான பர்சன்ஸ்லாம் யாராவது மீட் பண்ணி நீங்கள் யோகா கற்றுருக்கீங்களா? நான் வந்து என் வாழ்க்கையில் பீக்கான பர்சனை மீட் பண்ணி யோகா கற்றுக்கிட்டது ராஜா மாஸ்டர் தான். ஓகே. ஸோ ஆஸ் அ பர்சன் வந்து அவர் வந்து மாஸ்டரை விட தாண்டி ஒரு பர்சனாக அவர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஓகே. நான் வந்து முன்னாடி ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். அப்போது அங்கே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து காலையில் யோகா பண்ணால் நல்லதா, ஈவினிங் நல்லதா, அந்த மாதிரி கேட்குறப்போ அவங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க. அவங்களும் ஈஸியாக 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம யோகாலாம் பண்ணால் பாடி வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையாக அப்படி இருக்குமா? ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லது. ஆமாம், பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த 4:30 அந்த இது, அதில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லது தான். சில பிரம்ம முகூர்த்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நீங்கள் எப்போ தப்பாக புரிஞ்சுட்டீங்க. இப்போ நான் ரீஃப்ரைன் ஓகே. ட்ராமாலாம் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்து தான் அந்த வார்த்தையவே கேள்விப்பட்டேன். நான் ட்ராமானா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு. சி இஃப் யூ ஆஸ்க் மீ, என்னோட பர்சனல் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 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 செட் ஆஃப் சூரிய நமஸ்கார் சும்மா பாடியை வார்ம் பண்ணிவிட்டு ஆசன பயிற்சி எல்லாமே அப்படியே இருப்பேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் திரிகோணாசனம் ஈச் போஸ்ட்ல. ஆமாம், ஈச் போஸ்ட்ல ஐ வில் ஸ்டே ஃபார் அ லாங் டைம். அது வந்து எனக்கு கொஞ்சம் அதுதான் என்னோட வே ஆஃப் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் வந்து நான் வந்து ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறப்போ எனக்கு இந்த தாட் வந்து வந்துச்சு. எப்படின்னா, டெய்லி கிளாஸ்க்கு வராங்க ரெகுலராக, சர்டைன் போஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு கிளாஸ் 45 மினிட்ஸ் 1 ஹவரில் போர் அடிச்சிருது அவங்களுக்கு, விட்டுறாங்க உண்மையான. ஸோ நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு ஈச் போஸ்ட்டில் நான் வந்து ஒரு 1 மினிட் டைமர் போட்டு ஸ்டே பண்ணுங்க, பேசிட்டே நின்னுங்க, இல்லை அமைதியாக நின்னுங்க, போஸ்ட்ல நீ இருக்கணும் இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்காங்க. நிற்கிறாங்க. டைமர் சவுண்டு கேட்கணும் அவங்களுக்கு, கேட்குற வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. டைமர் அடிக்கலைன்னா, சார் அலாரம் ஆன் பண்ணீங்களா இல்லையா பாருங்க, நீங்க ஆன் பண்ண மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு நல்ல மாஸ்டருக்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு போஸ்ட்லேயே கொஞ்சம் நேரம் அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கிறது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆக்சுவல் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு நான் வந்ததுக்கு காரணமே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு பாடி டோன் அப் ஆகணும். அப்படிங்கும்போது என்னால் ஸ்டே பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். அதே போஸ்ட் மாஸ்டர் போர் அடிக்க வேறு போஸ்ட் மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, நிறைய பேர் டைனமிக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக பண்ணும்போது இன்னும் பெட்டராக கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே. என்னென்ன ஸ்டைல் ஆஃப் யோகா நீங்கள் கற்றுருக்கீங்க? அண்டு அதாவது ரொம்ப ஃபேமஸான யார்ட்டையாவதுலாம் வந்து யோகா கற்றுக்கிருப்பாங்க சில பேர். இப்போ சத்குரு மீட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ரொம்ப பீக்கான பர்சன்ஸ்லாம் யாராவது மீட் பண்ணி நீங்கள் யோகா கற்றுருக்கீங்களா? நான் வந்து என் வாழ்க்கையில் பீக்கான பர்சனை மீட் பண்ணி யோகா கற்றுக்கிட்டது ராஜா மாஸ்டர் தான். ஓகே. ஸோ ஆஸ் அ பர்சன் வந்து அவர் வந்து மாஸ்டரை விட தாண்டி ஒரு பர்சனாக அவர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஓகே. அவரோட வே ஆஃப் லிவிங், அப்புறம் அவர் இருக்கிற யதார்த்தமான ஒரு லைஃப், இது எல்லாமே வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணும். அவர் மாதிரி எப்பவுமே நம்ம கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். வேறு யாரையுமே நான் வந்து அந்தளவுக்கு சத்குரு கேட்டிங்கன்னா, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் சத்குரு. பிகாஸ் அவரோட சேனலில் தான் நான் வந்து ஒரு யோகா பயிற்சிக்கு பண்ணேன், என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. பட் அதனால ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் பிகாஸ் எனக்கு ஒரு லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ராஜா மாஸ்டர் சொல்லுவேன். ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் கற்றுக்கிட்ட எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து தேவ் கிவன் மீ லாட் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா மாஸ்டருமே எனக்கு வந்து நிறைய அந்த பழம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே தே நெவர் கேவ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஹத்த யோகா வந்து நம்ம இப்போது நமக்கு வந்து ஹத்த யோகா தெரியும், அஷ்டாங்க யோகா தெரியும், அண்ட் நீங்கள் ஏரியல் யோகா கூட நிறைய கற்றுருக்கீங்க, வெளியே டெல்லியில் போய் கற்றுருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போது ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள், அதாவது புதுசாக ஒரு என்கொயரிக்கு வருவாங்க, அவங்க வந்து இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, போனோடனே என் பையன் ஃப்ளைட்டில் பறந்துருவானா, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி இப்போ ஹத்த யோகான்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் எப்படி அதை புரிய வைப்பீங்க? ஓகே. ஸ்டைல்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கே தெரியும், ஸ்டைல்ஸ் ஆஃப் யோகான்றதை விட இப்போ யோகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ ஞான யோகா, கர்ம யோகா, அந்த 4 வேரியண்ட்டை விட்டுருங்க. நான் ஆசனா பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆசனாவில் ஸ்டைல்ஸு. ஓகே. வின்யாச அஷ்டாங்கா ஆசனாவில் ப்ராக்டிஸோட ஸ்டைல்ஸு. வின்யாச அஷ்டாங்கா, ஹத்தா, இது மாதிரிலாம் இருக்குது.
ஸோ இப்போ அவங்க கற்றுக்கிட்டு வரவங்க வந்து நம்மக்கிட்ட பெருசாக டிஃப்ரென்ஸ் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எனக்கு யோகா கற்றுக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஒன்ஸ் அவங்க யோகா கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போம் இல்லையா, ஒரு நாள் வின்யாசா சீக்வன்ஸ் இருக்கும், அஷ்டாங்க சீக்வன்ஸ் இருக்கும், இல்லை ஹத யோகா சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் தே மைட் சான்ஸ் தே வில் ஆஸ்க் யூ, அஷ்டாங்க யோகா மாஸ்டர் இப்போ வின்யாசா பண்ணுறோம், திடீர்னு ஒரு நாள் ஹத்தா பண்ணுறோம், என்ன மாஸ்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர் திஸ். ஹத்தா வந்து சன் அண்ட் மூணுன்னு சொல்லுவோம். சன் அண்ட் மூன் எனர்ஜி, உங்கள் இடகலைன் பிங்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ whenever there is a hatha sequence in a class, எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரைட் சைடு திரிகோணாசன் பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடும் திரிகோணாசன் பண்ணுவோம். ரைட்டு பரிவிருட்ட திரிகோணாசன், லெஃப்ட் சைட் பரிவிருட்ட திரிகோணாசன். ரைட் சைட் பண்ணுறதெல்லாம் லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அந்த சீக்வன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். இது ஹத யோகாவோட சீக்வன்ஸ். இதுவே ஒரு வின்யாசா சீக்வன்ஸ்னா ஒரு போஸ்ட்லேருந்து இப்போ ரைட் சைட் திரிகோணாசன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் வந்துக்கலாம். அப்படியே ரைட்லேயே வீரபத்ராசன் பண்ணலாம். வீரபத்ராசன் வந்து அப்படியே பார்ஷ்வகோணாசன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்க்கு வந்து டைனமிக்காக போயிட்டே இருக்கலாம், ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த அதர் சைட். நவ் ஒன்ஸ் அந்த ஃப்ளோ முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அந்த அதர் சைடுக்கு வரலாம். இதுதான் ஆசனா பயிற்சியில் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹதா அண்ட் வின்யாசா. ஓகே, நான் வந்து முன்னாடி ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போது அங்கே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து காலையில் யோகா பண்ணால் நல்லதா, ஈவினிங் நல்லதா, அந்த மாதிரி கேட்குறப்போ அவங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க, 4:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணோன்னா நம்ம பாடி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து யோகாவில் அடிப்படை அறிவுலாம் கிடையாது. அப்போ ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆசனா சொல்லிக் கொடுக்க தெரியும், கிளாஸ் எடுக்க தெரியும், அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியாது. அவங்களும் ஈஸியாக 4:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம யோகாலாம் பண்ணால் பாடி வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையாக அப்படி இருக்குமா? ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லது. ஆமாம், பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த 4:30 அந்த இது, அதில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லது தான். சில பிரம்ம முகூர்த்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். பிரம்ம முகூர்த்தம். ஆமாம், அது அந்த டைமில் என்ன வந்து யோகாக்காகன்னு கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மார்னிங் எந்திரிச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நல்லது தான். ஆனால் ஆசன பயிற்சி வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 4:30 எந்திரிச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆசன பயிற்சியோ யோகா பயிற்சியோ, எந்த யோகா பயிற்சியோ, அது பிராணாயாமம் எடுத்துங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாந்தியா காலத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது. சாந்தியா காலம் அப்படின்னா, சாந்தியா காலம்னா மார்னிங் சன் ரைஸ்க்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் பின்னாடி. ஓகே. அப்படியே ஈவினிங் சன் செட்டுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன் செட் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் பின்னாடி. இந்த டைம்ல 8க்குள்ள. ஆமாம், ஈவினிங் மார்னிங்கும் அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டைமில் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். இப்போ சம்மர்லலாம் சீக்கிரமாக விடிஞ்சிருது, ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் சாந்திய காலத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. மிட் ஆஃப்டர்நூனில் இந்த 12க்குலாம் பண்ணவே கூடாது. நிறைய ட்ரெடிஷ்னலான இந்த மைசூரில் இருக்கிற யோகசாலாலாம் சம்மரில் லீவே விட்டுருவாங்களாமா. ஸோ ரொம்ப உஷ்ணத்தில் பண்ணக்கூடாது யோக பயிற்சி. ஆல்ரெடி பாடி ஹீட் ஆகும். ஆமாம், மத்தியான நேரத்தில் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட குரு எனக்கு சொல்லி. அப்போ பிரம்ம முகூர்த்தம்லாம் அந்த பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணணும்னு அவசியம். அதாவது பாடி ஃப்ரீயா இருக்கும்னு சொன்னது வந்து நம்ம அதை ஏத்துக்க முடியாது அப்போ இல்லை. ஆமாம், நீங்கள் எப்போ பண்ணாலும் பாடி ஃப்ரீ இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலாக காலையில் எழுந்துச்சு நம்ம பண்ணுறோன்னா என்னோட பாடி டைட்டாக தான் இருக்கும். அது நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் இப்போ என்னோட குருவே சொன்னாலும் என் உடம்பு இப்படி தான் இருக்கும்னா நான் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? காலையில் நம்ம தூங்கி எந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எந்திரிச்சோன்னா நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டாக டைட்டாக தான் இருக்கும். எல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். கரெக்டு தான். அது நிறைய பேர்ட்ட ரிப்பீட்டடாக அது சொல்கிறப்போ நமக்கு வந்து அது ரொம்ப டவுட் ஆகுது. அதனால உங்கள்கிட்ட அது உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து. சில பேர்லாம் வந்து தே ஹாவ் எ ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல் த்ரூ அவுட் த டே. இப்போ மார்னிங் எந்திரிச்சு அந்த டைமில் வந்து பண்ணிட்டு போனாங்கன்னா மத்தியானம் தூக்கம் வந்துடும், அவ்வளோதான். மத்தியானம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ பெட்டர் டூ இட் இன் சாந்திய காலம். தட் இஸ் குட். ஓகே. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறத வந்து அப்படியே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கிற வேர்ல்டுக்கு ஃபாலோ பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் கேட்குறேன். நம்ம யோகா படித்தப்பவே இந்த ஃபுட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? ஆமாம். திஸ் இஸ் வெரி கான்ட்ரோவர்ஷியல் திங். ஆமாம். அப்புறம் தமசிக், சாத்விக், ரஜசிக், தமசிக். இதில் எது வந்து உயர்ந்த ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உயர்ந்ததுன்னு சொன்னால் ரஜசிக்னு நினைக்கிறேன்ல. சாத்விக் தான். சாத்விக் வந்து ஹெல்த்தியாக நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே. சரி, நீங்கள் அப்போ தப்பாக புரிஞ்சுட்டீங்க. அப்போ நான் ரீஃப்ரைன் பண்ணுற கொஷினை. ஸோ சாத்விக், ரஜசிக், தமசிக் 3 இருக்குது. இதில் வந்து எது வந்து குட்டு ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க? ஹெல்த்தியாக பார்த்தா நமக்கு சாத்விக்.
ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, மாஸ்டர் எனக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? சாத்விக் ஃபுட் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சாத்விக் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு அப்படிதான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இது வந்து யோகாவோட இது சாத்விக் பற்றி நம்மளோட மகாபாரதத்துலேருந்து நிறைய இடத்துல வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. சாத்விக் வந்து உகந்த ஃபுட்டு, ரொம்ப நல்லது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களோட அதோட குணாதிசயங்களும் தெரியும். சாத்விக் சாப்பிட்றவங்க சட்டிலாக இருப்பாங்க, ராஜசிக் சாப்பிட்றவங்க ஃபீரியஸாக இருப்பாங்க, ராஜசிக் சாப்பிட்றவங்க ஃபீரியஸாக இருப்பாங்க, தாமசிக் சாப்பிட்றவங்க மந்தமாக இருப்பாங்க. ஸோ இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதே மாதிரி தான் ஒரு மாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார். என்னோட குரு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், தம்பி இப்போ வந்து உங்ககிட்ட சாத்விக், ரஜசிக், தமசிக் உங்களுக்கு ஐடியா இருக்கு. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஃபுட்டு சஜஷன் கேட்குறாரு, என்ன கொடுப்பீங்க? சாத்விக் தான் சார். ஏன் சாத்விக் குடிக்கிறீங்க? அதுதான் சார் நல்ல ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு. ஓகே, இப்போ இருக்கிற வேர்ல்டில் ஒரு பாக்ஸர் உங்ககிட்ட வந்து யோகா கற்றுக்கிறாரு, அவரு சம ஃபுட் சஜஷன்ஸ் கேட்குறாரு. அவருக்கு நீங்கள் சாத்விக் கொடுப்பீங்களா, ரஜசிக் கொடுப்பீங்களா, தாமசிக் கொடுப்பீங்களா அப்படின்னு? கண்டிப்பாக சாத்விக் சஜஸ்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ ரஜசிக் தான் கொடுத்தாங்க. அப்பதான் ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஃபீரியஸா எனர்ஜி வேணும். இப்போ if a person is hyper active, ரொம்ப ஹைப்பரா, ADHD இருக்கு, அவருக்கு கொஞ்சம் ஹைப்பரா இருக்காங்க, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நம்ம தமசிக் கொடுக்கலாம். அவங்கள கொஞ்சம் சாந்தப்படுத்தும். ஸோ இந்த ஃபுட்டே வந்து நம்ம ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வர. அது இப்போ இருக்கிற வேர்ல்டில். அந்த காலத்தில் சாத்விக் தான் நல்லது, சாத்விக் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாத்விக் பேரை வச்சே நிறைய பிஸ்னஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் அலைச்சலா அங்கே இங்கே சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்விக் கண்டிப்பாக இன்னைக்கு செட் ஆகாது. இன்னைக்கு நீ யூ சேஞ்ச் யுவர் ஃபுட் பேட்டர்ன். இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா டூ அ சாத்விக். இல்லை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பாடி லோஷனும் இருக்கும், ஃபீரியஸாக இருக்கீங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா தாமசிக் சாப்பிடுங்க. கொஞ்சம் மந்தத்தன்மை குட் தான். ஸோ யூ கேன் மிக்ஸ் இட் அப் திஸ் ஃபுட். இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட குரு சொன்னது. பாருங்கள் எவ்வளோ இப்போ இருக்கிற வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டிப்ரெஷன், அப்புறம் ட்ராமாலாம் வந்து நான் வந்து சென்னைக்கு வந்து தான் அந்த வார்த்தையவே கேள்விப்பட்டேன். நான் ட்ராமானா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக இப்போ ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராக நம்ம இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ட்ராமாவில் இருக்கிறேன். பர்சனலாக பேசுகிறப்போ நிறைய ஷேர் பண்ணுறப்போ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோகா பண்ணுறப்போ எப்படி அது வந்து மாறும்? அது மனதளவில் எப்படி அது வந்து சரியாகும்? ஸோ இஃப் யூ மீன் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ திஸ் டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் அ டெம்பரரி திங். ஓகேங்களா? இட்ஸ் அ டெம்பரரி திங். யூ கேன் ஓவர் கம் எனி டைம். அதாவது டக்குன்னு ஒரு டோபமைனை நீங்கள் தேடி போனீங்கனாலே கிடச்சிரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றீங்க, அது ஒரு யூ வில் கெட் அ டோபமைன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு படத்துக்கு போகிறீங்க, அது யூ வில் கெட் அ டோபமைன். இட்ஸ் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ். அது அப்போதைக்கு கடத்திடுவீங்க. ஸோ டிப்ரெஷன் இஸ் சம்திங் லிட்டில் டேஞ்சரஸ் கம்பேரிங் டு ஸ்ட்ரெஸ். பிகாஸ் டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே பண்ண தோணாது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட தோணும், எங்கேயாவது போகணும் தோணும், பங்க் ஆயிடும். ஆமாம், அப்படியே ஒரு மாதிரி இதுவாக டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. டிப்ரெஷனையும் நீங்கள் கடந்து போயிடலாம். ஓகேங்களா? டிப்ரெஷனும் கொஞ்ச நாளைக்கு தான், ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் கொஞ்ச நாளைக்கு தான். பட் ட்ராமான்றது கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராமா இஸ் சம்திங் விச் வில் கேரி வித் யோர் மெமரி. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது உங்கள் மெமரியிலேயே எப்போவுமே இருக்கும், கோர் மெமரியில் அப்படியே உக்காந்துரும். நீங்கள் எவ்வளோ அதை அவுட் க்ரோ பண்ண ட்ரை பண்ணாலும் அது திருப்பி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மெமரியில். ஸோ அது நினைக்கும் போதெல்லாம் யூ வில் எண்ட் அப் இன் கோயிங் டு அ லோவர் ஃபேஸ். ஸோ அதுதான் ட்ராமா.